வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதத்திற்கான பலன்கள். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் அஷ்டமஸ்தானம், அதாவது விருச்சிக ராசியில் இருக்கார். மேஷமும் செவ்வாயின் வீடு, விருச்சிகமும் செவ்வாயின் வீடு. அதனால் மாறுபட்டு நன்மையை செய்வார் அப்படிங்கிறது தான் விதி. என்னடா அது 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரே, ஒரு கஷ்டமாக வராது. இன்ஃபேக்ட் 8ஆம் வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டை பார்க்குறதால தனஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதே போல் இந்த செவ்வாயோட சேர்ந்து இருக்கக்கூடியவர் யாருன்னா புதன். இவரும் 2ஆம் வீட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு விதத்தில் என்னென்னா, இது சுபமான செலவுகளுக்கு, அதாவது இப்போ நான் ஒரு கார் வாங்க போகிறேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன், நான் வீடு கட்ட போகிறேன், இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் வேணும். ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் புதன், அவர் சுபர். அவர் செவ்வாயோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்தா நல்ல காரியங்களுக்கு நம்ம எங்கே ரைஸ் பண்ணுவோம், பேங்க்கில் போய் வாங்குவோம்னு வைங்க, அந்த லோன் சாங்ஷன் ஆகும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அதை சாட்டிஸ்ஃபைடாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும். 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பார். அதே நேரத்தில் குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 4ஆம் வீட்டில் ஒரு சுபர், 7ஆம் வீட்டில் ஒரு சுபர். இதனுடைய தன்மை என்னென்னா, என்னுடைய ஜாபில் எனக்கு ப்ராப்ளம், என் ஜாப் சரியாக அமையலை, எனக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்குது, ஐ எம் லுக்கிங் அவுட் ஃபார் எ பெட்டர் ஜாப். இல்லையா, இப்போ இந்த என் மாதம் இந்த ஐடியில் இதிலெல்லாம் நடக்கிறது. அப்போது ஒரு ஆல்டர்னேட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. அந்த ஆல்டர்னேட் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் இப்பொழுது கூடி வரும். நவம்பர், டிசம்பர் 15 தேதி வரைக்கும் இதுக்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதால நீங்கள் மனோதைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய காலம். ரொம்ப நல்ல நடக்கும் இதெல்லாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்தவரையில் 11ஆம் வீட்டில் ராகு எல்லா நன்மைகளையும் தருவார். 11ல் ராகு இருந்தாங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வில் ஹெல்ப் யூ, தேர்ட் பர்சன்ஸ் வில் ஹெல்ப் யூ, அந்த மாதிரி அர்த்தம். சில பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கலாம். அது படிப்புக்காக இருக்கலாம், இல்லை வேலைக்காக இருக்கலாம். ரெண்டுக்குமே வாய்ப்புகள் நல்லபடியாக கூடி வரும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பட்சத்தில் அதுக்கான இதெல்லாம் சுபமாக நடக்கும். திருமணங்கள் கூட நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. இந்த ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ஹோப்லெஸ், இதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஹோப்ஸை கொடுக்கக்கூடிய காலம். சொல்லுவாங்க, காட்டாந்தரை இங்கெல்லாம் புல் கூட வளராதுராமா, ஆனால் இந்த இடத்துல பூஞ்சோலையே வளரும் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுபோல் அவுட் ஆஃப் த ப்ளூஸ் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெருக்கி தரக்கூடிய காலம். 4ஆம் வீட்டில் குரு உச்சம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுவும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, அதாவது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை எல்லாம் தரக்கூடியவர் சூரியன். இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் நீச்சத்தில் இருக்கார். ஆனால் 7ஆம் வீட்டில் நீச்சத்தில் அவர் இருக்கும்போது கூட நீச்ச பங்கம் அடைகிறார். ஏன்னா அவரோட சுக்கிரன் இருக்கார் அந்த வீட்டு அதிபதி. ஆனால் நீச்ச பங்கம் அடைவதால் மாறுபட்டு நன்மைகளை செய்வார். அப்போ 5ஆம் இடம்னா என்ன, புகழ், பெருமை எல்லாம். சில நேரங்களில் குழந்தை பேரை எதிர்பார்த்துருப்பீங்க, நல்லபடியாக நடக்கும். அதாவது இது எப்படின்னா, ஒரு நிச்சயமற்ற தன்மை, கேட்டந்தவால் அப்படிம்பாங்க. இது நடக்குமா நடக்காதா, நிற்குமா நிற்காதா. ஆனால் பாசிட்டிவ் எஃபெக்டை 100% இது அல்டிமேட்டாக கொடுக்கும். அப்போது முக்கியமான விஷயம் என்ன, டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்ஸ். அப்போ நீங்கள் ஹோப்ஸோடு இருங்க. சரி, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ரைட், அக்ரீட். அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தாலும் அந்த ரிஸ்க் ஃபேக்டரை எல்லாம் கடந்து வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய அளவு நல்ல ஒரு சூழல்களை உருவாக்கக்கூடிய காலம். ஏன்னா இது ரொம்ப ட்ரிக்கி சுச்சுவேஷன். பிளானட்ஸ் எல்லாம் அது போல் இருக்குது. இதை நெகட்டிவாகவும் சொல்ல முடியும், ஆனால் நெகட்டிவாக இருக்காதுன்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். சனி 12ல் இருக்கிறார், 7.5 சனி, 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி வக்கரத்திலே இருக்கார். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வக்கரத்தில் இருக்கும்போது என்னாகும், மாறுபட்டு 11ஆம் வீட்டு பலனை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் சனியால் பெரிய தொல்லைகள் நிச்சயமாக நிகழாது. 7.5 சனின்னு நீங்கள் சொன்னால் கூட நிகழாது. 2வது விஷயம், குரு சனியை பார்ப்பதால் சனிகிட்டேருந்து வர நெகட்டிவ் எஃபெக்டை விட பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ சொத்துக்கள் வாங்கலாம், எல்லா நன்மைகளும் நடக்கும்.
ஆனால் இது எப்படின்னா, அதாவது முன்னாலேயே பிளான் பண்ணுவாங்க. இதை இப்படி பண்ணுறேன். அந்த பிளானிங்லாம் இதில் ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துடும். நாளைக்கு ஒரு விஷயம் எதிர்பாராத சர்ப்ரைஸாக கூட இருக்கும், ஆனால் அது நடக்கும். அதுபோல ஒரு மாதமாக இது அமைவதால் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. இதுதான் இந்த நவம்பர் மாத பலன்களாக உங்களுக்கு இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.